சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட நம்ம பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்வதி இருந்துட்டு விஜயாவை பார்த்த உடனே ரொம்பவே கோபப்படுறாங்க. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலையும் புரியவே புரியாதா? இந்த வீட்டுக்கு எதுக்காக வர? உன்னதான் என்னதான் உனக்கு பிடிக்காம போச்சு இல்லை? அதுவும் என் பையனை விட்டு நான் அசிங்கமாக பேச வச்சுட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்வதி, நான் எதுவும் வேணும்ட்டு செய்யலை. இது காலம் கெட்டு போய் கிடக்கு. நீ வேற தனியாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கு. உன்னோட இதை ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு இவர் உங்ககிட்ட ஏதாவது பிடுங்கிட்டு போயிடுவாரோன்னு பயந்துக்கிட்டு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்காக எத்தனை தடவை வேணாலையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிட விஜயா, இனிமேல் என் கூட பேசாத. உன்னை பார்க்க கூட எனக்கு விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. என் மன கஷ்டத்தை சொல்கிறதுக்கு உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க? மனோஜ் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா? 30 லட்சம் ரூபாயை கடை வாங்கி வச்சுருக்கான். எங்களுக்குன்னு இருக்கிறது அந்த வீடு தான். இப்போ அந்த வீடு எங்களை விட்டு போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பார்வதி சிவனும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதை சொல்லவும் தான் உன்னை தேடிட்டு வந்தேன், ஆனா நீ என்ன புரிஞ்சுக்காத போது இனிமே நான் எதுக்காக இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்பி நேரே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சிவன் இருந்துட்டு என்னதான் இருந்தாலையும் அவங்க உனக்கு இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு, அதனால் அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிற போது நம்ம கொஞ்சம் உதலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட இப்போ ஏது அவ்வளோ பணம்? இப்போ என் பையனும் எங்கிட்ட சண்டை போட்டு கிளம்பி போயிட்டான். அவனும் எதுவும் பணம் கொடுக்கல. எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதை மாஸ்டருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் முடிவு எடுக்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.